ஹலோ கைஸ், வெல்கம் டு தகவல்கள். இந்த வீடியோவில் அகைன் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். அது எந்த டீட்டெயில், என்ன மாதிரி டீட்டெயில்னு இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இதில் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக எதுனா சொல்ல போகிறேன்னா டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் சொல்லியிருக்கேன். டிஆர்பி நிறைய பேர் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. டிஆர்பி வேகன்சி டீட்டெயில் எதுவுமே சொல்லலைன்னு இந்த டைம் டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, எத்தனை வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே வந்து டிஆர்பி சைட்டில் போட்டிங்கனாவே உங்களுக்கு தெரியும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க செட் வருதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி யாரெல்லாம் செட்டு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ எக்ஸாம் டேட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஹால் டிக்கெட் எப்போவெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து என்னென்ன வேகன்சி டிஆர்பியில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து 3/3/2025 மார்ச் 3க்குள்ளே உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருக்காங்க 11/5/2025. தட் மீன்ஸ் மே மாதம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் டேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னலாம் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எடுக்கிறாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீண்டஸ் லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் லா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், அது ப்ரெஸ் நியூஸ், இது வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க. டோட்டல் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் 300 வேகன்சிஸ் இருக்குது. எக்ஸாம் டேட் வந்து 11/5/2025. அதேமாதிரி எவ்வளோ வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னாவே டோட்டலாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அகாடமிக் லெவல் இது எல்லாமே அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அதேமாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீலா இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு லீகல் எஜுகேஷன் சர்வீஸ் அதுக்காக நம்ம போஸ்ட் கோடு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வேகன்சி வந்து இதில் 8. இதில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு 64, அதேமாதிரி லா இதில் வந்து 60. டோட்டலாக இதில் வந்து 132 வேகன்சிஸ் இருக்குது. அது இல்லாமல் இன்க்ளூட் வந்து ஒரு பேக்லாக் வேகன்சி, கரண்ட் வேகன்சி இந்த டோட்டலாக வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து 24/1/2025 நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. இப்போ வந்து அப்ளிகேஷன் ஆன்லைன் மட்டும்தான் 31 விட்டுருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 3/3/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கரெக்டான டீட்டெயில் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதேமாதிரி என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னாவே கிரிமினல் லா, லேபர் லா வேகன்சி 2 இருக்குது. அதேமாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் வந்து ப்ராப்பர்ட்டி லா, கிரைம் அண்ட் டார்ட்ஸ், கிரிமினல் லா, லேபர் லா, என்விரான்மெண்ட் லா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, டெக்ஸேஷன் லா இதில் டோட்டலாக வேகன்சி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று சில இதில் 2 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இதில் 16 வேகன்சி. அங்கே கொடுத்துருக்க வேகன்சியை வந்து இங்கே வந்து டிவைட் பண்ணி போட்டிருக்காங்க. அதேமாதிரி இங்கிலீஷ் வந்து டோட்டல் வேகன்சி வந்து 7. சோசியாலஜி வந்து அது அதில் எம்பிசினா 4 வேகன்சி, எஸ்சினா 3 அப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோஷியாலஜி வந்து டோட்டல் ஆஃப் 6, பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து 2, எக்கனாமிக்ஸ் வந்து 4. டோட்டலாக இதில் வந்து 19. அதேமாதிரி அசோசியேட் ப்ரொஃபஸர் 8, பிஸ்னஸ் லா 1, கிரிமினல் லா 1, ப்ராப்பர்ட்டி லா 1, லேபர் லா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா ஈச் 1. டோட்டலாக வந்து 8 வேகன்சிஸ் இருக்குது. அதேமாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 46 வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 46 என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன். உங்களுக்கு என்ன இது கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒவ்வொரு கேட்டகரியும் ஒவ்வொரு போஸ்டிங்கும் எந்த மாதிரி கேட்டகரியில் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. ரூல்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்தந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. குவாலிஃபிகேஷன் வந்து ஏஜ் லிமிட்டேஷன் 1/7/2025 வரைக்கும் உங்களோட ஏஜ் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து 45 இயர்ஸ் இருந்திருக்கணும். நோ அப்பாயின்மெண்ட் ரெக்கரண்ட் ப்ராசஸ் அது வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து ஏஜ் லிமிட்டு 45 இருக்கணும். அதேமாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் என்ன பண்ணணும், யூஜி இது பிஹெச்டி டிகிரி இது எல்லாமே நீங்கள் வந்து மாஸ்டரில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் இது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பீரியட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாவே எங்களுக்கு தெரியும். யூனிவர்சிட்டி 50% கம்மியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மஸ்ட் ஹேவ் குவாலிஃபைட் இன் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். நெட் இல்லைன்னா ஸ்டேட்டில் வந்து நம்ம பாஸ் ஆகிருக்கணும். நீங்கள் எந்த இதுனா மாஸ்டர்ஸ், பிஹெச்டி, எம்பில் இந்த மாதிரி டீட்டெயில் இது எல்லாமே நம்ம வச்சுருக்கணும். ரெகுலர் மோடில் பண்ணியிருக்கணும். 2 எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர்ஸ் இது வைஸ் கண்டக்டடு, ஓப்பன் பிஹெச்டி வைவா வைஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே ஒரு கேட்டகரி தான்.
இதில் வந்து குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் ஹூ ஹேவ் அப்டைன் டிகிரி ஆஃப்டர் அண்டர்கோயிங் கோர்ஸ் 1 year டியூரேஷன் ஆஃப் டபுள் டிகிரி, அந்த மாதிரி ஒவ்வொரு யூஜி டிகிரி இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் அவங்க எப்படி முடிச்சிருக்கணும், அவங்களோட இது எப்படி இருக்கணும்னா 10th 12th காலேஜ், அது இல்லாமல் மாஸ்டர் டிகிரி 2 years இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த டீட்டெயில் இந்த மாதிரி தான் இதெல்லாமே வந்து பேசிக் கேட்டகரியில் இருக்கணும். ஏன்னா இப்படி தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பியோட அஃபிஷியல் சைட்டுக்கு போயிருக்கணும், வேலிடேட் மொபைல் நம்பர் வச்சுருக்கணும், அதை வச்சு மென்ஷன் பண்ணணும். Applications are allowed to submit 2 applications for associate professor in any 2 given subject அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ரெண்டு ஜாப்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் அப்ளை ஆன்லைன் போனீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சிடும். என்னென்ன கேட்டிருக்காங்க, நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இது எல்லாமே கவர்மெண்ட் லா காலேஜ் டீட்டெயிலில் தான் கொடுத்துருக்காங்க. டிஆர்பியில் லா காலேஜுக்கான இது தான் இப்போ எடுத்திருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு எப்படி கொடுக்கணும், அப்ளிகேஷன் ஃபுல் நேம் கொடுத்து மொபைல் நம்பர், இமெயில் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து உள்ளே போய் அப்ளிகேஷனே நீங்கள் வந்து ஃபில் பண்ண முடியும். அதேமாரி அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, 10th 12th டிப்ளமோ கன்சல்டேட், டிப்ளமோ சர்டிஃபிகேட், யூஜி சர்டிஃபிகேட், பிஜி டிகிரி சர்டிஃபிகேட், அதேமாதிரி நெட்டு செட்டு இதெல்லாம் இருந்திருந்தால் இதுவும் கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ப்ரூஃப் ஆஃப் கிளைமிங் பர்சன் ஸ்டடி இன் தமிழ்நாடு மீடியம் ரிசர்வேஷன் அதையும் படிச்சிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டும் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அதெல்லாம் வாங்கியிருக்கலாம். பார் நீங்கள் வந்து பார் கவுன்சில் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணும் அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 600 சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ட் எஸ்சி எஸ்டிக்கு தவிர மீது எல்லாத்துக்குமே 600. அதேமாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் த எக்ஸாமினேஷன் ஃபார் ஈச் அப்ளிகேஷன் 300 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதெல்லாம் நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஓஎம்ஆர் பேஸ்டு தான் இருக்கணும். 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான் இருக்குது. அதேமாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. டோட்டலாக 30 கொஸ்டின் இருக்குது. 30 minutes 50 மார்க்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெயின் சப்ஜெக்ட் தான் இருக்குது. மெயின் சப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து டூரேஷன் வந்து டோட்டலாக வந்து 175 கொஷின் வந்து டூரேஷன் வந்து 3 hours, மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 175. அதேமாதிரி பர்சன்டேஜ் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 61 35% எடுத்தால் தான் நீங்கள் மினிமம் குவாலிஃபைங் மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க மார்க் வந்து டோட்டலாக வந்து 175 கொஸ்டினுக்கு வந்து 3 hours கொடுத்து 175 மார்க் மேக்ஸிமம் மார்க், அதில் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் அப்ளை பண்ணுறதுல டவுட் இருந்தால் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வேறு ஒரு டீட்டெயில்ஸோடு வரேன்.